எம்பெருமானின் அம்சங்களாகவே ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். அந்த ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்களை திருத்திப் பணிகொள்ள திருமால் நெறி திசையெங்கும் பரவ என்றும் எப்போதும் எந்நிலையிலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஒன்றையே முதலாகக் கொண்டு தொண்டு செய்து வருபவர் ஆதிசேஷன். அவரின் அம்சமாய் ஒரு மகானை நம் தமிழகத்தில் அவதரிக்கச் செய்தார் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீ வைகுண்டத்தில் உறையும் நித்திய சூரிகளில் ஒருவராய் விளங்கும் ஆதிசேஷனானவன் எம்பெருமான் சென்றால் குடையாகவும், இருந்தால் சிங்காசனமாகவும், நின்றால் மரவடி என்னும் பாதுகையாகவும், திருப்பார்கடலில் சயனித்து இருக்கும்போது பட்டு மெத்தையாகவும், தலையணையாகவும், தூங்காமணி விளக்காகவும் தொண்டு செய்து வருவதாக பொய்கையாழ்வார் தன் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். அந்த ஆதிசேஷன் கிருத யுகத்தில் அனந்தனாகவும், திரேதா யுகத்தில் ஸ்ரீராமனின் தம்பி லக்ஷ்மணனாகவும், துவாபர யுகத்தில் கண்ணனின் மூத்த சகோதரன் பலராமனாகவும், இக்கலியுகத்திலே ராமானுஜராகவும் அவதாரம் செய்தார். அவ்வண்ணமே அர்ச்சாவதாரம் என்னும் நிலையிலே இந்நில உலகில் திவ்ய தேசங்களில் நின்றும் இருந்தும் கிடந்தும் திருவருள் புரியும் திருமகள் நாதனுக்கு சீரிய தொண்டாற்ற இக்கலியுகத்தில் அவதாரம் செய்த மகானே ராமானுஜர். ஆழ்வார் திருநகரி பாண்டிய நாட்டில் அமைந்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி. முப்புரியூட்டிய திவ்ய தேசம் என புகழ் மாலை சூட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார்களின் தலைவர் என்று கொண்டாடப்படும் நம்மாழ்வார் பவிஷ்யதாச்சாரியார் என்று பின்னாளில் அவதாரம் செய்த ராமானுஜர், ஆச்சாரியர்களில் கடைசியாக அவதரித்த மணவாள மாமுனிகள் என மூவர் அவதாரம் செய்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்னும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கேற்ப யமதூதர்களும் அஞ்சி நடுங்கும்படி இக்கலியுகத்தில் ஒரு மகான் அவதரிக்கப் போகிறார் என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. திருக்கோளூர் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் அமைந்துள்ள திவ்ய தேசம் திருக்கோளூர். வைத்த மாநிதி பெருமாள் கிடந்த கோலத்தில் காட்சி தரும் இந்த திவ்ய தேசத்தில் அவதாரம் செய்தவர் மதுர கவியாழ்வார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறனைத் தவிர என காரிமாறன் சடகோப்பன் என்று அழைக்கப்படும் நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்றவர். அவர் நம்மாழ்வாரிடமே தங்களின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற தம் விருப்பத்தை வேண்டினார். அதன்படி நம்மாழ்வாரும் பொருணை நதி நீரை காய்ச்சி தன் திருமேனியை வடிவமைக்கச் சொல்ல, மதுர கவியும் தற்போது தாமிரபரணி என்று அழைக்கப்படும் பொருணை நதியின் நீரை காய்ச்ச, அதிலிருந்து முதலில் தோன்றியவரே பவிஷ்யதாச்சாரியார் என்ற ராமானுஜர். பின்னர் மீண்டும் தாமிரபரணி நீரை மதுர கவிகள் காய்ச்ச, இரண்டாவதாக நம்மாழ்வாரின் திவ்ய மங்கள விக்கிரகம் வெளிப்பட்டது. ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. காட்டு மன்னார் கோவில் சோழ நாட்டு எல்லையில் சிதம்பரத்திற்கு அருகில் அமைந்த திருத்தலம் காட்டு மன்னார்குடி. வீரநாராயணபுரம் என்று பண்டைய நாளில் அழைக்கப்பட்ட இத்திருத்தலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் அவதாரம் செய்த ஆச்சாரியர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இந்த நாதமுனிகளிடம் நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை அளித்ததோடு பவிஷ்யதாச்சாரியாரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் அளித்தார். பின்பு தன் திருவாக்கால் இந்த வைணவம் காக்க
பின்னாளில் அவதரிக்கப் போகும் ஆச்சாரிய வள்ளல் இவரே என நாதமுனிகளுக்கு ராமானுஜரின் அவதார ரகசியத்தை உரைத்தார். அவ்வண்ணமே நாதமுனிகளின் காலத்திற்கு பிறகு உய்யக் கொண்டார் மணக்கால் நம்பி முதலான ஆச்சாரியர்கள் இந்த பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை பாதுகாத்து பின்னர் நாதமுனிகள் திருப்பேரனான ஆளவந்தாரின் கருணையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆதிநாதர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படும் ராமானுஜர் சந்நிதியில் நாம் பவிஷ்யதாச்சாரியார் திருமேனியை தரிசிக்கலாம். அதைப்போல நம்மாழ்வாரின் திருமேனியை ஸ்ரீ ஆதிநாதர் பொலிந்து நின்றபிரான் திருக்கோவிலில் நாம் தரிசிக்கலாம். இந்த பவிஷ்யதாச்சாரியார் தொண்டை மண்டலத்தில் இளையாழ்வாராக அவதரித்து வாழ்ந்த வரலாற்றினை காண்போம். திருவல்லிக்கேணி வங்கக்கடல் தாலாட்டும் வட தமிழகத்திலே சென்னை மாநகரத்து மையப் பகுதியில் கைரவணி என்னும் திருக்குளக்கரையினிலே அமைந்துள்ள திவ்ய தேசமே திருவல்லிக்கேணி. மூலவர் வேங்கட கிருஷ்ணன் என்னும் திருநாமத்துடன் ருக்மணி தாயார், பலராமன், அனிருத்தன், பிரத்யும்னன் என தன் குடும்ப சமேதராய் கிழக்கே திருமுகம் காட்டி எழுந்தருளியிருக்கிறார். உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான். மகாபாரத போரில் ஏற்பட்ட வடுகாயங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார். மேலும் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர், ஸ்ரீமன்னாதன், சக்கரவர்த்தி திருமகன், கஜேந்திர வரதன் ஆகிய எம்பெருமான்களோடு ஸ்ரீ வேதவல்லி தாயாரும் தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. ஆழ்வார்களில் பேயாழ்வார், திருமழிசையாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த கேசவ சோமயாஜியார், காந்திமதி அம்மையார் தம்பதியினர் இத்திருத்தலத்திற்கு வந்து தங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானை வேண்ட, அதன்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை இளையாழ்வாராக அவதாரம் செய்தார் என குரு பரம்பரை நூல் விவரிக்கின்றது. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் அருள் பாலிக்கும் திவ்ய ஸ்தலம் பூதபுரி என்னும் ஸ்ரீபெரும்புதூர். இத்திருத்தலத்தில் கலி 4119 பிங்கள வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்ச பஞ்சமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கிபி 1017ஆம் ஆண்டு ஆதிசேடனின் அம்சமாய் பஞ்சாயுதங்களுடைய திவ்ய ஒளியுடன் இளையாழ்வார் அவதரித்தார். ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பாஷ்யகார சுவாமி தேவஸ்தானம். வண்ணமிகு ராஜகோபுரத்துடன் கூடிய திருக்கோவில் வான்புகழ் கொண்ட ராமானுஜரின் பெருமையை இந்த வையம் அறியும் சாட்சியாய் வளர்ந்தோங்கி காட்சி தருகின்றது. இந்த திருக்கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள மண்டபமே ராமானுஜரின் அவதார ஸ்தலமாகும். சென்னைக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலமே பண்டைய நாளில் பூதபுரி என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீபெரும்புதூர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்து ஸ்ரீபெரும்புதூரை அடைவதற்கு முன்பாக ஸ்ரீ ராமானுஜரின் அவதார ஸ்தலம் என்ற பெயர் தாங்கிய தோரண வாயில் நம்மை வரவேற்று திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்லும். இந்த திருத்தலத்தில் இளையாழ்வார் என்னும் ராமானுஜரை நாம் தரிசித்து அவர் குருவருளோடு ஆதிகேசவனின் திருவருளையும் பெறலாம். இந்த இளையாழ்வாருக்கு இளவலாய் அவதரித்தவரே கோவிந்த பெருமாள் என்னும் இயற்பெயர் கொண்ட எம்பார். மதுரமங்கலம் சென்னை காஞ்சிபுரம் மார்க்கத்தில்
ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து 20 கிலோமீட்டர் பயணித்தால் மதுரமங்கலம் என்னும் சிறிய கிராமத்தை அடையலாம். மழலை மங்கலம் என்ற பண்டைய கால பெயர் மருவி தற்போது மதுரமங்கலம் என்றானது. காந்திமதி அம்மையாரின் சகோதரி பெரிய பிராட்டியார் என்பாரை இந்த மதுரமங்கலத்தில் வாழ்ந்து வந்த கமல நயன பட்டர் என்பாருக்கு மணமுடித்து வைத்தனர். இத்தலத்து எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்ட பெருமாளின் திருவருளால் குரோதன ஆண்டு தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கிபி 1024ஆம் ஆண்டு வைனதேயனின் அம்சமாக ஆண்மகவு பிறந்தது. காந்திமதி பெரிய பிராட்டியாரின் சகோதரர் பெரிய திருமலை நம்பி என்பார். அனுதினமும் வடவேங்கடத்தில் உறையும் திருமலை திருப்பதி திருவேங்கடவனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார். அவ்வாறே மாமன் முறை கொண்ட அவர் தன் சகோதரிகளுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்த செய்தியை கேள்வியுற்று ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து கேசவ சோமயாஜியார் காந்திமதி தம்பதியருக்கு பிறந்த குழந்தைக்கு இளையாழ்வார் என்ற திருநாமம் சூட்டினார். மதுரமங்கலத்தில் கமல நயன பட்டர் பெரிய பிராட்டி தம்பதியருக்கு பிறந்த குழந்தைக்கு கோவிந்த பெருமாள் என்றும் திருப்பெயர் சூட்டினார். இந்த இரு குழந்தைகளும் நன்கு வளர்ந்து ஒன்றாக கல்வி பயின்று சிறந்து விளங்கினர். தக்க காலத்தில் உபநயனம் விவாகம் என இளையாழ்வாருக்கு நடந்தேறியது. அவருடைய 16 வயதில் தஞ்சமாம்பாள் என்ற கன்னிகையை மணமுடித்து வைத்தார் சோமயாஜியார். இளையாழ்வாருக்கு திருமணமான சில காலங்களில் கேசவ சோமயாஜியார் பரமபதம் அடைந்தார். பின்னர் இளையாழ்வாரும் கோவிந்த பெருமாளும் தங்களின் கல்வியில் மேன்மையுற ஒன்றாக குருகுலவாசம் செய்த திருத்தலமே திருப்புட்குழி. ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் மரகதவல்லி தாயார் எழுந்தருளி திருவருள் புரியும் திருத்தலம் திருப்புட்குழி. புள் என்றால் பறவை. பறவை அரசனான ஜடாயுவுக்கு அந்திம கிரியைகள் செய்த ஸ்ரீராமனின் வரலாற்றை நினைவு கொண்டு இத்தலத்தின் ஸ்தல புராணம் விவரிக்கின்றது. இந்த திருத்தலத்தில் யாதவ பிரகாசர் என்ற ஆன்றோரிடம் இளையாழ்வாரும் கோவிந்த பெருமாளும் குருகுல வாசம் செய்து கல்வி பயின்றனர். அவ்வாறு பயின்று வரும் காலத்தே இளையாழ்வாரின் அறிவாற்றலைக் கண்டு வியந்து போனார் யாதவ பிரகாசர். சில சமயங்களில் தன் குரு யாதவ பிரகாசர் சொல்லும் கருத்துக்கள் மாற்றி அமைந்துள்ளதைக் கண்டு வேத வாக்கியங்களின் உண்மை பொருளை சரியான ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தார் இளையாழ்வார். குருவை மிஞ்சிய சீடராய் இளையாழ்வார் வளர்ந்து வருவதைக் கண்டு மனம் பொறுக்க முடியாத யாதவ பிரகாசர் அவரை தீர்த்துவிட எண்ணி விந்தியமலை யாத்திரைக்கு ஏற்பாடு செய்தார். தனக்கு உகந்த சீடர்களிடம் விந்தியமலை காட்டிலே கங்கை நதியிலே இளையாழ்வாரை கொன்றுவிட திட்டம் தீட்டி பேசிக் கொண்டிருந்ததை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் இளையாழ்வாரின் தம்பியான கோவிந்த பெருமாள். விந்திய மலைக்காடுகளில் அனைவரும் பிரயாணம் செய்யும் பொழுது தக்க சமயம் பார்த்து கோவிந்த பெருமாள் அண்ணன் இளையாழ்வாரிடம் அவருக்கு நிகழவிருக்கும் பேராபத்தை உணர்த்தி பின்னர் யாதவ பிரகாசரிடமிருந்து பிரித்து தப்பிக்க வழி செய்தார். யாதவ பிரகாசரிடமிருந்து தப்பி வந்த இளையாழ்வார் அடர்ந்த காடுகளிடையே தெற்கு திசை நோக்கி தன் பயணத்தை தொடர முடியாமல் அசதியுற்று நின்றார். அவருக்கு வழிகாட்ட ஓர் வேடுவனும் வேடுவச்சியும் துணையாய் நின்றனர். இருளிலே வழி தெரியாமல் தவித்த இளையாழ்வாரின் வாழ்விலே ஒளியேற்ற வந்த சுடரொளியாய் வேடுவனும் வேடுவச்சியும் ராமானுஜரை காஞ்சிபுரத்திற்கு அழைத்துச் செல்வதாய் வாக்களித்தனர். அன்று ராமாயண காலத்திலே பெரிய பெருமாளான ராமன்
காட்டிலே முன்னடக்க நடுவிலே அன்னை சீதாதேவி ஸ்ரீ ராமனை பின்தொடர இவர்கள் இருவரையும் இளையாழ்வார் லக்ஷ்மணன் பின்தொடர்ந்த நிகழ்வு போல் ராமானுஜருக்கும் நடந்தேறியது. ராமானுஜரை காக்க வந்த வேடுவனும் வேடுவச்சியும் முன் செல்ல விந்திய மலைக்காடுகள் வழியே இளையாழ்வார் பின்தொடர்ந்தார். திருக்கச்சி தேவ பெருமாளே வேடுவனாகவும் பெருந்தேவி தாயாரே வேடுவிச்சியாகவும் வந்து இளையாழ்வாரை காத்து இரவோடு இரவாக காஞ்சிபுர எல்லையிலே சேர்த்தனர் என்கிறது குரு பரம்பரை நூல். அவ்வாறு காஞ்சிபுர எல்லையிலே ராமானுஜர் வந்து சேர்ந்த இடம்தான் சாலை கிணறு என்று தற்போது அழைக்கப்படுகிறது. பின்னர் தன்னை காத்தவன் பேரருளாளன் வரதனே என்று தெளிவுபட தெரிந்த ராமானுஜர் காஞ்சியிலேயே வாழ்ந்து கொண்டு சாலை கிணற்றிலிருந்து அனுதினமும் வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வரும்போது திருக்கச்சி நம்பிகளிடம் அன்பு கொண்டு அவரை தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமானுஜர் காஞ்சி தேவ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு வரதராஜ பெருமாள் சந்நிதியின் கிழக்கு கோபுர வாயில் அருகே தன் மனைவி தஞ்சமாம்பாளுடன் வாழ்ந்து வந்தார். உடையவர் திருமாளிகை என்னும் திருநாமத்துடன் ராமானுஜர் வாழ்ந்த இல்லமானது இன்றும் புதுப்பொலிவுடன் விளங்குவதை நாம் காணலாம். ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. அந்த இளையாழ்வார் குருவாக ஏற்றுக்கொண்ட காஞ்சி பூர்ணர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் செய்த திருத்தலம் பூந்தமல்லி. சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள திருத்தலம் பூந்தமல்லி. இந்த திருத்தலத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் மிருக சீரஷ நட்சத்திரத்தில் கிபி 1004 அவதரித்தவரே கஜேந்திரதாசர் என்னும் திருக்கச்சி நம்பிகள். போவிருந்த வள்ளியில் ஒரு பெரிய நந்தவனம் அமைத்து வாழ்ந்து கொண்டு அனுதினமும் காஞ்சி தேவ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அது மட்டுமல்லாமல் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் என்னும் விசிறி வீசும் தொண்டினையும் செய்து கொண்டு தேவ பெருமாளிடம் தனிமையில் உரையாடும் நல் வாய்ப்பினையும் பெற்றிருந்தார் திருக்கச்சி நம்பிகள். இவ்வாறிருக்க விந்தியமலை யாத்திரை சென்ற யாதவ பிரகாசருடன் உடனிருந்த இளையாழ்வாரின் தம்பி கோவிந்த பெருமாள் கங்கையிலே நீராடிக் கொண்டிருந்த வேளையில் அவர் திருக்கைகளில் ஒரு சிவலிங்கம் ஒட்டிக் கொண்டது. அது முதற்கொண்டு அவர் உளங்கை கொணர்ந்த நாயனார் என்னும் திருப்பெயர் தாங்கி சைவ சமயத்தை சார்ந்து மதுர மங்களம் திரும்பினார். யாதவ பிரகாசரும் தன் சீடர்களுடன் காஞ்சிபுரம் வந்தடைந்து இளையாழ்வாரான ராமானுஜர் உயிருடன் இருப்பதை அறிந்து திகைப்புற்று விந்திய மலையில் நடந்தது ஏதும் அறியாதவர் போல குருகுல கல்வியை காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து நடத்தி வந்தார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் கேள்வியுற்ற ஆளவந்தார் காஞ்சியில் யாதவ பிரகாசரிடம் வேதாந்த கருத்துக்களுக்கு விளக்கம் கூறி வரும் இளையாழ்வாரின் பெருமையை கேள்வியுற்று வைணவம் காக்க வந்த மகான் இவரே என உறுதிப்படுத்திக் கொண்டு அவரை காண திருவரங்கத்திலிருந்து காஞ்சியை நோக்கி தம் பயணத்தை தொடங்கினார். நகரேஷு காஞ்சி என்பார்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, பூரி, துவாரகா ஆகிய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக நம் தமிழகத்தில் அமைந்துள்ள காஞ்சியும் விளங்குகிறது. அந்த காஞ்சியிலே அத்திகிரி என்னும் சிறு மலையின் மீது புண்ணிய கோடி விமானத்தின் கீழே மேற்கே திருமுக மண்டலம் காட்டி
எழுந்தருளியிருக்கும் வரதராஜன் திருக்கோவில் சத்யவிரத க்ஷேத்திரம் என்றே அழைக்கப்படுகிறது. வேகவதி நதிக்கரையினிலே அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் தீர்த்தம் அனந்த சரஸ் புஷ்கரணி. காஞ்சி அருளாளனின் பெருமைக்கு தக்க தேவியாக திகழும் பெருந்தேவி தாயார் கிழக்கு நோக்கி தனிச்சந்நிதியில் எழுந்தருளியுள்ளாள். கரிய மாணிக்கப் பெருமாள் சந்நிதி, வரதராஜர் திருக்கோவில். ராமானுஜரைக் காண திருவரங்கத்திலிருந்து புறப்பட்ட ஆளவந்தார் திருக்கட்சி நம்பிகளின் துணையுடன் காஞ்சி பெருந்தேவி தாயாரையும் வரதராஜனையும் வணங்கி பின் பிரகாரங்கள் வழியே வலம் வரும் வேளையில் யாதவ பிரகாசர் தம் சீடர்களுடன் வருவதைக் கண்டார் ஆளவந்தார். பின் திருக்கட்சி நம்பிகள் கரிய மாணிக்கப் பெருமாள் சந்நிதியில் இருந்து கொண்டு ஆளவந்தாருக்கு ராமானுஜரை அடையாளம் காட்டினார். நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு சிவந்த திருமேனி கூடிய பேரழகு படைத்த ராமானுஜரை ஆளவந்தார் தன் திருக்கண்களால் குளிர நோக்கினார். இந்த வைணவ சித்தாந்தத்தை காக்க வந்த முதல்வன் இவரே என வாழ்த்தி அவரை சந்திக்காமலேயே திருவரங்கம் திரும்பினார் ஆளவந்தார். பின் தன் சீடர்களான பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான் மற்றும் திருவரங்கப் பெருமாள் அரையர் ஆகியோரை அழைத்து ராமானுஜருக்கு வழிகாட்டிகளாக இருந்து வைணவம் தழைத்திட வழிவகை செய்திட வேண்டும் என்று பணித்தார் ஆளவந்தார். அதன்படி பெரிய நம்பிகளை ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் ஐம்பெரும் சடங்கை செய்யும்படியும், பெரிய திருமலை நம்பிகளிடம் ராமாயணத்தின் தேர்ந்த பொருளை உபதேசிக்கும்படியும், திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் சரம ஸ்லோகத்தின் பொருளை உபதேசிக்கும்படியும், திருமாலையாண்டானை அழைத்து நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை உரைக்கும்படியும், திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் ஆளவந்தாரின் திருவுள்ள கருத்திற்கேற்ப திருவரங்கன் கைங்கரியம் செவ்வனே நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அனைவருக்கும் ராமானுஜருடன் உடனிருந்து தொண்டாற்ற பணித்தார் ஆளவந்தார். அதன் பின்பு தமது பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகள் வாயிலாக தமக்கு கிடைத்த பெருஞ்செல்வமான பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் அளித்து திருவரங்கனை தியானித்தவாறு பரமபதமடைந்தார் ஆளவந்தார். பெரிய நம்பிகள் தாமே காஞ்சிக்கு நேரில் சென்று ராமானுஜரை திருவரங்கத்துக்கு அழைத்து வருவதற்குள் ஆளவந்தாரின் சரம திருமேனி வட காவிரிக்கரையில் திருக்கரம்பன் படித்துறையில் ஆளவந்தாரின் சீடர்களால் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டது. ஆயினும் ஆளவந்தாரின் 3 விரல்கள் மடங்கி இருந்ததன் காரணத்தை சீடர்கள் வாயிலாக அறிந்த ராமானுஜர் அவரின் மனக்குறைகளை தாமே பூர்த்தி செய்வதாக சத்தியம் செய்தார். அதாவது 1. வேத வியாசர் பராசர மகரிஷிகளுக்கு நன்றி கடன் செலுத்துவது. 2. நம்மாழ்வாருக்கு நன்றி செலுத்துவது. 3. வேத வியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கவுரை எழுதுவது. இந்த 3 குறைகளை ராமானுஜர் தாம் நிறைவேற்றுவதாக உறுதி பூண்டவுடன் ஆளவந்தாரின் மடங்கி இருந்த 3 விரல்களும் நிமிர்ந்தன. பின்பு ஆச்சாரியார் ஆளவந்தாரை பிரிந்த துக்கத்தின் வாயிலாக திருவரங்கனை தரிசிக்காது காஞ்சி திரும்பினார் ராமானுஜர். போனகம் செய்த சேடம். ஒரு நாள் திருக்கட்சி நம்பிகளை தம் இல்லத்திற்கு வந்து உணவருந்தி செல்ல வேண்டும் என்று வேண்டினார் ராமானுஜர். திருக்கட்சி நம்பிகளும் சற்றே தயங்கி பின்னர் ஒப்புக்கொண்டார். அன்றைய தினம் திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு செய்த கைங்கரியங்களில் சற்றே தாமதம் ஏற்பட குறித்த நேரத்தில் ராமானுஜர் இல்லத்திற்கு செல்ல முடியவில்லை. அதே சமயம் திருக்கட்சி நம்பிகளின் வரவை எதிர்பார்த்து இல்லத்தில் காத்திருந்த ராமானுஜரும்
அவரை அழைத்து வர தெற்கு மாட வீதி வழியாக செல்ல திருக்கட்சி நம்பிகளோ வடக்கு மாட வீதியாக புறப்பட்டு கிழக்கு கோபுர வாயிலுக்கு அருகில் உள்ள ராமானுஜரின் இல்லத்தை அடைந்தார். பின்னர் தஞ்சமாம்பாள் திருக்கட்சி நம்பிகள் வர்ணத்திலே தாழ்ந்தவர் என்று கருதி அவரை தன் இல்லத்து இடைக்கழியிலேயே அமர்த்தி உணவளித்தார். திருக்கட்சி நம்பிகளும் மறுமொழி உரைக்காது உணவருந்திய பின் மீண்டும் தெற்கு மாட வீதி வழியாக வரதராஜ பெருமாள் சந்நிதியை அடைந்தார். திருக்கோவிலில் திருக்கட்சி நம்பிகளை காணாது தவித்த ராமானுஜர் தம் இல்லம் நோக்கி திரும்பி வந்தார். அது சமயம் ராமானுஜரின் மனைவி தஞ்சமாம்பாள் தலைக்கு நீராடி வீட்டை நீரால் சுத்தம் செய்து திருக்கட்சி நம்பிகள் உணவருந்திய இலையை தண்டத்தால் தள்ளிவிட்டார். இந்த நிகழ்வைக் கண்டு மனம் பொறுக்காத ராமானுஜர் தஞ்சமாம்பாளை கடிந்து கொண்டு பின்னர் திருக்கோவிலுக்குச் சென்று திருக்கட்சி நம்பிகளிடத்தில் தன் மனைவி செய்த தவறுக்கு மன்னிப்பும் வேண்டினார். தான் மானசீக குருவாக ஏற்ற திருக்கட்சி நம்பிகள் உண்ட சேடத்தை, அதாவது மீதியை தாம் உண்ணாமல் போனதை நினைத்து மிகவும் வருந்தினார் ராமானுஜர். இந்த நிகழ்வே ராமானுஜர் துறவறம் மேற்கொள்ள முதற் காரணமாய் அமைந்தது எனலாம். தேவ பெருமாளின் 6 வார்த்தைகள். திருக்கட்சி நம்பிகளை தம் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டாலும் இளையாழ்வாருக்கு தன் மனதில் ஓர் ஐயம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த சந்தேகத்தை காஞ்சி அருளாளன் வரதராஜனிடம் கேட்டு தெளிவுறத் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு திருக்கட்சி நம்பிகளை நாடினார் ராமானுஜர். அவ்வாறே தேவ பெருமாள் ஏகாந்தமாக கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் எழுந்தருளி இருந்தபோது இளையாழ்வார் மனதில் எழுந்துள்ள சந்தேகங்களைப் பற்றி தெரிவித்தார் திருக்கட்சி நம்பிகள். அதன் மூலம் காஞ்சி தேவ பெருமாளின் திருவாக்கால் வெளிப்பட்டதே 6 வார்த்தைகள். 1. அகமேவ பரம் தத்துவம், நானே பரம்பொருள். 2. தரிசனம் வேத ஏவச்ச, பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் வித்தியாசம் உண்டு. 3. உபாயேஷு பிரபத்திஷ்யாத், இறைவனை அடைய எளிய வழி சரணாகதியே. 4. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், எம்பெருமான் திருவடியை பற்றியவர்களுக்கு மரண பயம் தேவையில்லை. 5. தேகாவசானே முக்திஷ்யாத், இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிந்த பிறகே முக்தி கிடைக்கும். 6. பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, பெரிய நம்பிகளை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 6 வார்த்தைகளை காஞ்சி தேவ பெருமாளிடம் கேட்ட திருக்கட்சி நம்பிகள் இளையாழ்வாரிடம் தெரிவிக்க, அவ்வாறே 6வது வார்த்தையின்படி பெரிய நம்பிகளை இளையாழ்வார் குருவாக ஏற்ற திருத்தலமே மதுராந்தகம். சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்தால் சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதே மதுராந்தகம் திருத்தலம். ஏரி காத்த ராமன் திருக்கோவில் என்றே இந்நாளில் வழங்கப்படுகிறது. கருணாகர பெருமாள் ஜனகவல்லி தாயாருடன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம். இங்குள்ள பெரிய ஏரி உடையும் அபாயம் இருந்த காலத்தே ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனோடு ஏரியை காத்ததால் ஏரி காத்த ராமன் என்று அழைக்கப்பட்டார். இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ள மகிழ மரத்தின் அடியில் பெரிய நம்பிகள் இளையாழ்வாரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் ஐஞ்சீர் சடங்கை நடத்தி வைத்து ராமானுஜதாசன் என்னும் தாசிய நாமத்தையும் சூட்டி 12 திருமண் காப்புகளையும் ராமானுஜருக்கு அணிவித்து மகிழ்ந்தார் பெரிய நம்பிகள். பின்பு பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் காஞ்சிக்கு புறப்பட்டு
கிழக்கு மாட வீதியில் வாழ்ந்து வந்தனர். அன்று காஞ்சியிலே ராமானுஜர் வாழ்ந்த இல்லம் இன்றளவும் உடையவர் திருமாளிகை என்ற திருப்பெயர் தாங்கி விளங்கி வருகிறது. இந்த திருமாளிகை வாசலில் ஒரு பெரிய கிணறு உள்ளது. ஒரு நாள் ராமானுஜரின் மனைவி தஞ்சமாம்பாளும் பெரிய நம்பிகளின் மனைவி விஜயாம்பாளும் கிணற்றில் நீர் எடுக்கும் போது ஏற்பட்ட பிணக்கால் மனம் வருந்திய பெரிய நம்பிகள் ராமானுஜரிடத்தில் ஏதும் தெரிவிக்காமல் தன் மனைவியுடன் ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். தன் குருவின் மனைவியினிடத்தில் தஞ்சமாம்பாள் நடந்து கொண்ட விதத்தை அறிந்து சற்று மனம் பொறுக்காத ராமானுஜர் துறவரம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகளிடம் பாராபட்சமாக நடந்து கொண்டு உணவளித்தது, பசியென்று வந்தவருக்கு உணவளிக்காமல் இருந்தது போன்றவற்றோடு மூன்றாவதான பெரிய நம்பிகளின் மனைவியிடத்தில் கடும் வார்த்தைகளை கொண்டு ஏசியது ஆகிய காரணங்களால் தன் மனைவி தஞ்சமாம்பாளை பிரிந்து காஞ்சி அனந்தசரஸ் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து சந்நியாசம் மேற்கொண்டார் ராமானுஜர். ஒரு சந்நியாசி அணிய வேண்டிய காவி உடைகளையும் தங்கள் திருக்கைகளில் தாங்க வேண்டிய திரிதண்டத்தையும் காஞ்சி வரதனே தந்தளித்தான் என குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அவ்வாறு துறவரம் மேற்கொள்ளும் காலத்திலே அனந்தசரஸ் புஷ்கரிணியில் நீராடி துறந்தேன் 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 என மும்முறை கூறி உறுதி ஏற்க வேண்டிய நேரத்தில் தன் மருமகன் தாசரதி என்னும் முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தேன் என உரைத்தார் ராமானுஜர். அந்த தாசரதி அவதாரம் செய்த திருத்தலம் புருஷ மங்கலம் என்னும் நசரத்பேட்டை பச்சை வாரண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ள திருத்தலம். முதலியாண்டான் அவதார ஸ்தலம் என சிறப்பு பெற்ற பேட்டை என்னும் திருத்தலம் கோவிருந்த வள்ளிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் ஸ்ரீமுக வருடம் சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரத்தில் கிபி 1033 வருடம் அனந்த நாராயண தீட்சிதருக்கும் பூமி நாச்சியாருக்கும் மகனாக அவதரித்தவரே தாசரதி என்னும் முதலியாண்டான். ராமானுஜரின் உடன்பிறந்த சகோதரி பூமி நாச்சியார். எனவே முதலியாண்டான் ராமானுஜரின் உறவின் முறை மருமகனாவார். ராமானுஜர் துறவரம் மேற்கொண்ட செய்தி அறிந்து காஞ்சியை அடைந்து முதலியாண்டான் அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு சீடரானார். அந்த சமயத்தில் முதலியாண்டானுடன் சேர்ந்து கொண்டு ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்ட மற்றுமொரு சீடரே கூரத்தாழ்வான். கூரம் காஞ்சிபுரத்திற்கு அருகே அமைந்துள்ள சிறிய கிராமம் கூரம். காஞ்சி அரக்கோணம் செல்லும் பாதையில் 7 கிலோமீட்டர் பயணித்தால் கூரம் கிராமத்தை அடையலாம். இந்த கூரம் திருத்தலத்தில் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்ரீவத்ச சின்னர் என்னும் இயற்பெயர் தாங்கி அவதரித்தவரே கூரத்தாழ்வான். எம்பெருமானார் தரிசனத்திற்காக தன் தரிசனத்தை கண்களை இழந்தவர் கூரத்தாழ்வான். ஏக சந்த கிரகி என்னும் பெயருக்கேற்ப ஒருமுறை படித்தவுடன் நினைவில் கொள்ளும் ஆற்றல் மிக்கவர். காஷ்மீரத்தில் ராமானுஜர் வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்னும் விளக்க உரை எழுதுவதற்கு பேருதவி புரிந்தவர். ராமானுஜரை விட வயதிலே மூத்தவர். ஆயினும் ராமானுஜரை தன் குருவாக ஏற்று காஞ்சியில் அவரிடத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டவர். ஒரு சந்நியாசிக்கு திரிதண்டம் மற்றும் பவித்ரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோலே ராமானுஜருக்கு முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் திரிதண்டம் பவித்ரமாய் விளங்கினார்கள். இந்த இரு சீடர்களின் பெரும் துணையுடன் திருவரங்க திருக்கோவிலை புனர் நிர்மாணம் செய்தார் ராமானுஜர். திருவரங்கம் தென்னரங்க செல்வ முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என
ராமானுஜரின் வாழித் திருநாமம் தெரிவிக்கிறது. வைணவ உலகின் தலைநகரம் திருவரங்கம். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்து போந்த திருத்தலம் ஸ்ரீரங்கம். காவிரியும் கொள்ளிடமும் மாலையாக அணிந்து நிற்க 7 பிரகாரங்களுக்கு நடுவே பிரணவாகார விமானத்தின் கீழே ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரவணையில் அரிதுயில் கொண்டுள்ளான் திருவரங்கன். இந்த எம்பெருமானே பெரிய பெருமாள். இவன் நாயகி பெரிய பிராட்டியார் என்னும் ஸ்ரீரங்க நாச்சியார். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247க்கு ஏற்ப ஆழ்வார்கள் 11 247 பாசுரங்களை கொண்டு மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். பண்டைய நாளில் சேஷபீடம் என்று அழைக்கப்பட்ட பெருமை பெற்றது. இந்த சேஷ பீடத்தை அலங்கரிக்க சேஷ அவதாரமான ராமானுஜரை காஞ்சியிலிருந்து வரவழைக்க திருவுள்ளம் கொண்டான் அரங்கநாதன். ஆளவந்தாரின் திருக்குமாரரான திருவரங்கப் பெருமாள் அரையர் காஞ்சிக்கு வந்து அருளிச் செயல் பித்தனான தேவப் பெருமாள் திருமுன்பாக தேவகானம் என்னும் பிரபந்த பண்ணிசைத்து ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைத்துச் செல்ல வரம் வேண்டினார். ராமானுஜரை பிரிய மனமில்லாமல் வரம் தரும் மாமணி வண்ணன் வரதராஜனும் வைணவம் காக்க வந்த வள்ளலை தியாக மண்டபமான காஞ்சியை விட்டு போக மண்டபமான திருவரங்கத்திற்கு அனுப்பி வைத்தார். அவ்வாறே தன் சீடர்களான கூரத்தாழ்வானையும் முதலி ஆண்டானையும் அழைத்து கொண்டு திருவரங்கம் நாடி வந்தார் ராமானுஜர். பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்ய செல்கையில் காயத்ரி மண்டபத்தில் காஞ்சி வரதன் கருட சேவை கோலத்தை மண்டப தூணில் கண்டு மூர்ச்சையுற்றார். அதை அறிந்த பெரிய பெருமாளும் அர்ச்சகர் மேல் ஆவேசித்து நம் உடையவரை அழைத்து வாரும் என ஆணையிட மயக்கம் தெளிந்து எழுந்த ராமானுஜர் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என திருப்பாணாழ்வார் உரைத்த நன்மொழிக்கேற்ப ஆதியை, அமுதினை, அணியரங்கனை கண்குளிரக் கண்டு வணங்கினார். இந்த திருவரங்கத்தை தன் தலைமையிடமாக கொண்டு பல திருப்பணிகள் செய்து வாழ்ந்து வரலானார் நம் உடையவர். அவ்வாறு வாழ்ந்து வந்த காலத்தே யக்ஞமூர்த்தி என்னும் மகா பண்டிதரை 18 நாட்கள் வாதப்போர் நடத்தி வென்று அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்னும் திருப்பெயரையும் சாற்றினார். கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகே அமைந்துள்ள கிரங்கூர் என்னும் கிராமத்தில் அவதாரம் செய்த அனந்தாழ்வான் என்னும் ஆச்சாரியர் திருவரங்கம் வந்து ராமானுஜரின் திருவடி பணிந்தார். அந்த அனந்தாழ்வானுக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை கொண்டு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து சீடராக ஏற்றுக்கொள்ளச் செய்தார். பிள்ளையுறங்காவில்லிதாசர் என்னும் அடியவர்க்கு திருவரங்கன் திருக்கண்களின் அழகினை காட்டி சேவிக்கச் செய்து தன் அடியவராக ஏற்றுக்கொண்டார். திருக்கோட்டியூர் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுள் கோஷ்டிபுரம் என்று அழைக்கப்படும் திருக்கோட்டியூர் மிக பெருமை வாய்ந்தது. அஷ்டாங்க விமானத்தின் கீழே உரக மெல்லனையான் என்னும் திருநாமத்துடன் கிடந்த கோலத்தில் எம்பெருமான் சௌமிய நாராயணன் காட்சி தரும் திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் ஆளவந்தாரின் சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் 18 முறை நடந்து இரகசியார்த்தத்தை கேட்டார் ராமானுஜர். தாம் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, இப்பாரில் ஆசையுடைய அனைவரும் இந்த அர்த்தத்தை கேட்டு மோட்சம் புக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தன் குருவின் கட்டளையை மீறி திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தின் மீதேறி அனைத்து மக்களுக்கும் உபதேசம் செய்தார்
ராமானுஜர். ராமானுஜரின் கருணை உள்ளத்தை உணர்ந்த திருக்கோட்டியூர் நம்பிகளும் அவரை ஆறத் தழுவி நீரே எம்பெருமானார் என்று அழைத்து மகிழ்ந்தார். ஒருமுறை திருவரங்கத்திலே 12000 அடியவர்கள் குழுமி இருந்த கோஷ்டியில் நம்மாழ்வாரின் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்னும் பாசுரத்திற்கு ராமானுஜர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். அது சமயம் திருவேங்கட திருப்பதியை திருத்திப் பணி கொண்டு கைங்கரியம் செய்ய எவரும் உண்டோ என கூடியிருந்த கோஷ்டியை பார்த்து உடையவர் வினவிய போது அனந்தாழ்வான் தான் அந்த கைங்கரியத்தை மேற்கொள்வதாக எழுந்து நின்றார். அதைக் கண்டு மகிழ்ந்த ராமானுஜர் நீரே ஆண் பிள்ளை என உரைத்தார். தன் ஆச்சாரியன் இட்ட கட்டளைக்கிணங்க அனந்தாழ்வான் திருமலைக்குச் சென்று பெரிய ஏரியை வெட்டி அதற்கு ராமானுஜர் ஏரி என்னும் திருநாமம் சூட்டி நந்தவனம் அமைத்து திருவேங்கடவனுக்கு அனுதினமும் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். பின்னர் ராமானுஜர் தாம் நியமித்தபடி அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதைக் காண திருவேங்கடம் சென்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் திருவேங்கடவனை மங்களாசாசனம் செய்து 1 வருட காலம் திருமலையில் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் தன் மாமா பெரிய திருமலை நம்பிகளிடம் ராமாயணத்தின் பொருள் அனைத்தையும் கற்றுணர்ந்தார். அதைப் போலவே முன்பு விந்திய மலையில் தன்னை யாதவ பிரகாசரிடமிருந்து காத்த தன் தம்பி கோவிந்த பெருமாள் சைவ சமயத்தில் ஈடுபட்டு காளஹஸ்தியில் வாழ்ந்து வருவதை அறிந்தார் ராமானுஜர். திருமலையில் வாழ்ந்து வந்த பெரிய திருமலை நம்பிகளை கொண்டு கோவிந்த பெருமாளை மீண்டும் வைணவ தொண்டாற்ற வழிவகை செய்தார் உடையவர். அவருக்கு எம்பார் என்னும் திருநாமத்தை சூட்டி திருவரங்கத்தை பொலிவுறச் செய்ய பணித்தார். அவ்வாறு திருவரங்கத்திலிருந்து திருமலை யாத்திரை மேற்கொண்ட காலத்தே திருக்கோவிலூர், திருக்கடிகை, திருப்புட்குழி, திருவெக்கா ஆகிய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். கூரத்தாழ்வான் மூலமாக திருவரங்கத்தமுதனார் என்னும் பெரியோரிடமிருந்து திருக்கோயில் நிர்வாகத்தை பெற்று சீர் செய்தார் உடையவர். மேலும் வேத வியாசரின் பிரம்ம சூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் எழுத கூரத்தாழ்வானையும் உடனழைத்துக் கொண்டு காஷ்மீரம் சென்று சரஸ்வதி பண்டாரத்திலிருந்து பிரம்மசூத்திரத்தை பெற்று ஆளவந்தாரின் மனக்குறையை போக்கினார். அதன் பிறகு உடையவரை ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றே அன்புடன் அழைத்து மகிழ்ந்தனர். பின்பு காஷ்மீரத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் பத்ரிநாத், பூரி, சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம் ஆகிய திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்து திருப்பணிகள் செய்தார் உடையவர். அஹோபிலம் க்ஷேத்திரம் சென்று நவ நரசிம்மர்களையும் மங்களாசாசனம் செய்த பின்னர் திருவேங்கடத்திற்கு வந்த காலத்தில் ஒரு குழப்பம் நிலவியது. தாழ்ச்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் என்ற பேயாழ்வாரின் பாசுரத்தை மேற்கோள் காட்டி திருவேங்கடவன் சிவனே என்று வாதம் செய்தவர்களுக்கு உண்மை பொருளை உரைத்து அலர்மேல் மங்கை உரைமார்பன் ஸ்ரீனிவாசன் விஷ்ணுவே என அறுதியிட்டார். போருக்கு புறப்பட்டுச் சென்ற தொண்டைமான் சக்கரவர்த்தி என்னும் மன்னனுக்கு திருவேங்கடவன் அளித்த சங்கையும் சக்கரத்தையும் திரும்பப் பெற்று திருவேங்கடவனுக்கு சாற்றினார். இதனால் அப்பனுக்கு சங்காழி அளித்த வள்ளல் என்ற பெருமையும் பெற்றார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்திலே கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீரங்கநாதன் பெரிய பிராட்டியார் திருவருளால் 2 குமாரர்கள் அவதரித்தனர். அந்த 2 குமாரர்களுக்கும் முறையே ஸ்ரீ பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்னும் திருநாமங்களைச் சூட்டி ஆளவந்தாரின் 3வது மனக்குறையை தீர்த்து வைத்தார் ராமானுஜர். ஆண்டாளின் திருப்பாவையை அனுதினமும் திருவரங்கத்து வீதிகளில்
உரக்கச் சொல்லி ஆனந்தப்பட்டவர் அண்ணல் ராமானுஜர். எனவே இவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அவ்வாறே தன் சீடர்களின் விருப்பத்திற்கேற்ப விஜய யாத்திரை மேற்கொள்ளும் காலத்திலே திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவிலில் பரமசுவாமியான கள்ளழகரை சேவித்து ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்றினார் ராமானுஜர். அது என்ன? கண்ணனையே தன் மணாளனாய் அடைய வேண்டி பாவை நோன்பிருந்து திருமொழி பாடினாள் கோதை. சூடிக் கொடுத்த சுடற்கொடியின் நாச்சியார் திருமொழியில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு சுந்தர தோளுடையானுக்கு 100 தடா அக்கார அடிசிலும் வெண்ணையும் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன் என்றுரைத்தாள். அன்று ஆண்டாள் உரைத்ததை ஒரு தமையன் வழி நின்று 100 தடா அக்கார அடிசிலும் வெண்ணையும் செய்து அழகர்மலை எம்பெருமான் கள்ளழகருக்கு கண்டருளச் செய்தார் ராமானுஜர். அதன் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வடபெருங்கோயிலுடையானையும் ஆண்டாள் ரங்கமன்னாரையும் மங்களாசாசனம் செய்யச் சென்றார். அச்சமயம் ஆண்டாள் திருவாக்கால் நம் கோயில் அண்ணனை அழைத்து வாரும் என்று அழைக்கப்பட்டு சூடிக் கொடுத்தவள் திருவருளுக்கு ஆட்பட்டார் வாழ்கின்ற வள்ளல் நம் ராமானுஜர். அவ்வாறே திருமோகூர், திருப்புல்லானி, ஆழ்வார் திருநகரி உட்பட நவ திருப்பதிகள், மலைநாட்டு திவ்ய தேசங்கள் என பற்பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து பின்பு திருவரங்கம் திரும்பி வந்தார். அவ்வாறு திக்விஜயம் மேற்கொண்ட போது திருக்குறுங்குடியில் நடந்த வரலாறு சற்றே சுவையானது. திருக்குறுங்குடி பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் திருக்குறுங்குடி திவ்ய தேசம் ஒன்று. கிருதயுகத்திலே வராக பெருமான் திருவாக்கால் பிராட்டிக்கு கைசிக புராணத்தை தெரிவித்து நம்பாடுவான் சரித்திரத்தை உரைக்கும் போது குறிப்பிடப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைமேல் நம்பி மற்றும் திருப்பார்கடல் நம்பி என 5 நம்பிகள் தனித்தனி சந்நிதிகளில் காட்சி தருகிறார்கள். ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். இந்த திருத்தலத்தில் ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்தே வண்ணமழகிய நம்பியான நின்ற நம்பி ராமானுஜருக்கு சீடனாக இருந்து பணிவிடை செய்தார். ராமானுஜரும் குருவின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன் திருக்கரங்களால் வண்ணமழகிய நம்பிக்கு திருமண் காப்பு அணிவித்ததால் இந்த எம்பெருமான் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்னும் திருநாமத்தால் அழைக்கப்பட்டார். சோழ பேரரசின் எல்லைக்கு உட்பட்ட தில்லை திருச்சித்திர கூடத்தில் எழுந்தருளியிருந்த கோவிந்தராஜனுக்கு ஏற்பட்ட அவல நிலையைக் கண்டு வருந்தி பின்பு கோவிந்தராஜனை புனர் நிர்மாணம் செய்த பெருமை ராமானுஜரையே சாரும். இவ்வாறு வைணவத்திற்கு அரும்பாடுபட்ட ராமானுஜருக்கே சோழ மன்னனால் ஆபத்து ஏற்பட இருந்தது. இந்த பேராபத்தை உணர்ந்த கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் உடையவரை திருவரங்கத்திலிருந்து தப்பிக்க வைத்தனர். கூரத்தாழ்வான் ராமானுஜரின் காஷாய வஸ்திரங்களை தான் அணிந்து கொண்டு சோழ அரசவைக்குச் சென்று சைவ மதம் பிடித்திருந்த அரசனிடம் விஷ்ணுவே பரதெய்வம் என்று வாதிட்டார். அதனால் பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும் தன் கண்களை இழந்தனர். ராமானுஜரோ கூரத்தாழ்வானின் வெள்ளை வஸ்திரங்களை தான் அணிந்து கொண்டு கர்நாடக மாநிலத்தை அடைந்தார். திருநாராயணபுரம், கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தில் தொண்டனூர் என்னும் திருத்தலத்தில் திருநாராயணன் அவர் கனவில் தோன்றி திருநாராயணபுர திருத்தலத்தை திருத்தி பணிகொள்ள பணித்தார். அவ்வண்ணமே யதுகிரியில் புற்றுக்குள் புதையுண்டிருந்த திருநாராயணனின் மூலவர் திருமேனியை கண்டெடுத்து
புனர் பிரதிஷ்டை செய்தார். துவாபர யுகத்திலே பலராமனும் கண்ணனும் ஆராதித்த செல்வப்பிள்ளை உற்சவரை டெல்லி பாதுஷாவின் அரண்மனையிலிருந்து மீட்டெடுத்து யதிராஜ சம்பத்குமாரரை பிரதிஷ்டை செய்தார். தொண்டனூரில் சமணர்கள் 1000 பேரையும் ஒரு சேர வாதில் வென்று தன் ஆதிசேஷ ஸ்வரூபத்தை காட்டினார். பிட்டல தேவன் என்னும் மன்னனை வைணவத்தில் நாட்டமுறச் செய்து மேலக்கோட்டையில் திருக்கோயில் திருப்பணிகளையும் தினசரி பூஜை முறைகளையும் ஏற்படுத்தினார். இவ்வாறு 12 ஆண்டுகள் திருநாராயணபுரத்தில் தங்கியிருந்து தெய்வீக திருப்பணிகளை மேற்கொண்ட ராமானுஜர் தமிழகத்தில் தனக்கு தொல்லை கொடுத்த சோழ பேரரசன் மாண்டான் என்ற செய்தி அறிந்து திருவரங்கம் செல்ல முற்பட்டார். அவரின் பிரிவு துயரை தாங்க மாட்டாமல் மேலக்கோட்டை அடியவர்கள் தடுக்க முற்பட்டனர். பின்பு அவர்களின் அன்பு கட்டளைக்கிணங்க தன்னை போன்றதொரு விக்கிரகத்தை செய்யச் சொல்லி அதில் தன் பேரருளை கூட்டி நின்றார் யதிராஜர். தமர்கள் என்னும் திருநாராயணபுரத்து அடியவர்கள் உருவாக்கிய யதிராஜரின் திருமேனி திருநாராயணபுரத்து செல்வப்பிள்ளை திருக்கோவிலிலே இன்றளவும் தனிச்சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தமருகந்த திருமேனி என்னும் பெருமையுடன் பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார் யதிராஜர். திருவரங்கம் திரும்பி வந்த ராமானுஜர் தன்னால் கண்களை இழந்த கூரத்தாழ்வானின் நிலையைக் கண்டு மனம் வருந்தினார். கண்களை இழந்து ராமானுஜரின் பிரிவு துயராலும் கூரத்தாழ்வான் வருந்திய காலத்தில் வைகுண்ட ஸ்தவம், சுந்தரபாகு ஸ்தவம், அதிமானுஷ ஸ்தவம், வரதராஜ ஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்று 5 ஸ்தோத்திர நூல்களை இயற்றினார். இந்த 5 ஸ்தோத்திரங்களையும் கூரத்தாழ்வான் திருவாக்கால் கேட்ட ராமானுஜர் மனம் மகிழ்ந்து கூரத்தாழ்வானை காஞ்சிக்கு அழைத்து வந்து வரம் தரும் மாமணி வண்ணன் வரதராஜன் திருமுன்பாக மீண்டும் வரதராஜஸ்தவம் பாடச் செய்து இழந்த கண்களை திரும்பப் பெற்றார் ஆழ்வான். அவ்வாறே கூரத்தாழ்வான் காஞ்சி தேவ பெருமாளிடம் பெற்ற வரத்தால் தனக்கும் மோட்சம் உண்டு என்று ஆனந்த கூத்தாடினார் ராமானுஜர். ராமானுஜர் தாம் வாழ்ந்த காலத்திலே ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், நித்தியம் ஆகிய 9 நூல்களை இயற்றினார். நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு விரிவுரை தந்து மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்ற பெருமையும் பெற்றார். அவ்வாறே ஆளவந்தாரின் 3 குறைகளையும் தீர்த்து குடிமக்கள் குறையின்றி வாழ சரணாகதி மார்க்கத்தையும் காட்டினார். ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் பங்குனி உத்திர திருநாளன்று மட்டும் சேர்த்தி சேவை எனப்படும் காலத்தில் ஒருமித்து ஒரே ஆசனத்தில் எழுந்தருளியிருப்பார்கள். அவ்வமயம் இவ்வுலகில் உள்ளோர் யாவரும் நலம் பெற வேண்டி சரணாகதியை காட்டி தன்னை சார்ந்த அடியவர்கள் யாவருக்கும் மோட்சம் தந்தருள வேண்டும் என்று திவ்ய தம்பதிகளிடம் வரம் பெற்றார் உடையவர். தன் சீடரான கந்தாடை ஆண்டான் என்பவரது வேண்டுகோளுக்கிணங்க தன்னை போல் ஒரு திருமேனியை படைக்கச் செய்து தன் சக்தி முழுவதையும் அதன்பால் ஆவிர்பவித்தார் ராமானுஜர். ராமானுஜர் தனக்குகந்த திருமேனி என தன் திருவாக்கால் உரைத்த திருமேனி நல்லதொரு தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்நன்னாள் முதற்கொண்டு திருவரங்கத்திலே உடையவர் திருமேனியிலும் தளர்வு ஏற்பட்டது. ராமானுஜருக்கு முன்பாக அவரது அன்புக்குரிய சீடரான கூரத்தாழ்வான் திருவரங்கத்திலே பரமபதமடைந்தார். பின்பு தம்முடைய 120வது வயதில்
ஸ்ரீரங்கநாதனிடம் பிரியா விடை பெற்று பரமபதம் என்னும் திருநாட்டை அலங்கரித்து அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு கூடி நின்றார் ராமானுஜர். உடையவரின் சரமத் திருமேனியை தன் வசந்த மண்டபத்திலேயே திருப்பள்ளிப்படுத்த ஆணையிட்டான் திருவரங்கன். அவ்வாறே தானான திருமேனி என்னும் புகழுடம்புடன் உடையவரின் திருமேனியானது திருவரங்கம் திருக்கோவிலில் இன்றளவும் உடையவர் சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உடையவர் இட்ட 6 கட்டளைகள். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் வாசிப்பதும் போருவது, அது முடியாதவர்கள் திவ்ய பிரபந்தங்களை ஓதியும் ஓதுவித்தும் போருவது, அதுவும் இயலாதெனில் திவ்ய தேசங்களில் அமுதுபடி சாத்துப்படி முதலானவை நடத்தி போருவது, அதுவும் இல்லை எனில் திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசையாகிலும் கட்டிக்கொண்டிருப்பது, அதுவும் முடியாவிடில் துவயத்தை அர்த்தத்துடனேயே அனுசந்தித்திருப்பது, அதுவும் மாட்டாராகில் ஒரு பாகவதன் அபிமானத்திலே ஒதுங்கியிருப்பது. இப்படி 6 கட்டளைகளில் முடிந்ததைச் செய்து பகவத் பாகவத அபச்சாரங்கள் யாதும் நேரா வண்ணம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்ந்து திருமால் திருவடியை தொழுது எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ வழிவகை செய்தார் ராமானுஜர். இந்த ராமானுஜரின் பெருமைகளை திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதி என்னும் 108 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தமாக இயற்றினார். பிரபன்ன காயத்ரி என்னும் பெருமை ராமானுஜ நூற்றந்தாதிக்கு ஏற்பட்டது. இமயம் முதல் குமரி வரை வைணவமும் திருமால் பக்தியும் தழைத்தோங்கி இவ்வையகம் வாழ்வாங்கு வாழ வழிவகை செய்த ராமானுஜரை அகம் குளிர வணங்கி ஆண்டுகள் பல கடந்தாலும் வானம் உள்ளளவும் இப்பூமி உள்ளளவும் ராமானுஜரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று வாழ்த்தி மகிழ்வோம்.